Hi students, நம்ம வந்துட்டு 21 chapter number 21 crop production and management chapter பார்த்துட்டு இருக்கோம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா சாயில் ப்ரிப்ரேஷன் ஒரு crop productionல இருக்கக்கூடிய பேசிக் ப்ரிப்ரேஷன்ஸ் என்னென்னு பார்த்தோம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா சாயில் ப்ரிப்ரேஷன் பார்த்தோம். ஸோ கிராப் ப்ரொடக்ஷன் இருக்கக்கூடிய பேசிக் திங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாயில் ப்ரிப்ரேஷன் ப்ளஃபிங் பண்ணணும், நெக்ஸ்ட்டு சீட்ஸை ஸ்டோர் பண்ணணும், சீட்ஸை சோப் பண்ணணும், நெக்ஸ்ட்டு மேன்யூர் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸை வந்துட்டு ஆட் பண்ணணும், நெக்ஸ்ட்டு இரிகேஷன் பண்ணணும், அதை ஹார்வெஸ்ட் பண்ணி ஸ்டோரேஜ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு ஒரு கிராப் ப்ரொடக்ஷனில் இருக்கக்கூடிய பேசிக் ப்ராக்டிசஸ். ஸோ அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் சாயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், ஸோ எப்படி லெவலிங்னா என்ன, பேசல் மேனுவரிங்னா என்ன, சாயில் எப்படி ப்ளஃப் பண்ணலான்னு சொல்லிட்டு லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். இன்றைக்கி கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா நெக்ஸ்ட்டு 2 ஸ்டேஜஸ், அதாவது வந்துட்டு எப்படி சீட்ஸை சோப் பண்ணுறோம், எப்படி வந்துட்டு விதைக்கலாம். அடுத்த ஸ்டேஜ் என்னென்னா மேன்யூர் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸை நம்ம எதுக்காக ஆட் பண்ணுறோம், மேன்யூர் அண்ட் ஃபெர்டிலைசர் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கிளாஸில் பார்க்கலாம். ஸோ பேஜ் நம்பர் 246 இருக்குது. Sowing of seeds. This is the second step in the crop production. So crop production la second step என்னன்னு பார்த்தீங்கன்னா sowing of seeds. Once the soil preparation is over, sowing of the seeds can be done. So soil preparation முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம சீட்ஸை சோப் பண்ணுறது, விதைக்கிறத வந்துட்டு ஆரம்பிச்சிடலாம். Sowing is the actual process of planting the seeds in the soil. ஸோ சோவிங் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஆக்சுவலான ப்ராசஸ் தான். ஸோ இதை என்ன பண்ணுவோன்னா சாயில் வந்துட்டு அந்த சீட்ஸை வந்துட்டு பிளான்ட் பண்ணுவோம். த சீட்ஸ் தட் ஆர் சோன் ஹாவ் டு பி செலக்டட் வெரி கேர்ஃபுல்லி டு ஹாவ் ஹை குவாலிட்டி. ஸோ நம்ம எந்த சீடை சோப் பண்ண போகிறோமோ அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்துட்டு செலக்ட் பண்ணணும். ஸோ செலக்ட் பண்ணும்போது நல்லா ஹை குவாலிட்டி சீடாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணாதான் சொல்கிறாங்க. த சீட்ஸ் ஆர் சோன், the seeds that sown have to selected very carefully to have the high quality. Various methods are followed for sowing the seeds. ஸோ நிறைய மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த சீட்ஸை சோவ் பண்ணுறதுக்கு வந்துட்டு நிறைய மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. உங்களுக்கு 3 மெத்தட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சோவிங் பை ஹேண்ட், சீட் ட்ரில் அண்ட் டிப்ளிங் அப்படின்னு சொல்லிட்டு 3 மெத்தட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு மெத்தட் சோவிங் பை ஹேண்ட். The scattering of seeds by hand is the simplest method of sowing of seeds. This is the most economical method of sowing seeds. ஸோ வந்து சீட்ஸை வந்து ஹேண்டை வச்சு ஸ்கேட்டர் பண்ணுவாங்க, அப்படியே தூக்கி போடுவாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு சிம்பிளஸ்ட் மெத்தட். ஸோ சீட் சோயிங்லேயே ரொம்ப சிம்பிளஸ்ட் மெத்தட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சோயிங் பை ஹேண்ட் தான். இது ரொம்ப எக்கனாமியாகவும் பெனிஃபிஷியல் தான். இந்த சீடு ஹேண்ட்னால சோ பண்ணுறதுனால எக்கனாமியாகவும் இது பெனிஃபிஷியல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் இஸ் சோவிங் பை ஹேண்ட். ஸோ சோவிங் பை ஹேண்ட்னு பார்க்கும்போது கையை வச்சுட்டு அப்படியே அந்த சீட்ஸை வந்துட்டு ஸ்கேட்டர் பண்ணுவாங்க. அந்த பிக்சரில் பாருங்கள், அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. இது எக்கனாமிக்கலாகவும் பெனிஃபிஷியல் மெத்தட் தான். செகண்ட் என்ன மெத்தட்னு பார்த்தீங்கன்னா சீட் ட்ரில். சீட் ட்ரில் இஸ் ஏ மாடர்ன் மெத்தட் ஆஃப் சோயிங் சீட்ஸ். ஸோ சீட் ட்ரில் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு மாடர்ன் மெத்தட், சீட்ஸை சோ பண்ணுறதுல ஒரு மாடர்ன் மெத்தட் தான் வந்துட்டு இந்த சீட் ட்ரில். இட் இஸ் எ பெட்டர் அண்ட் மோர் எஃபிஷியன்ட் மெத்தட் தென் சோயிங் பை ஹேண்ட். ஸோ ஹேண்டில் சோ பண்ணுறதை விட, விதைக்கிறத விட இது ரொம்பவே பெட்டரான மெத்தட், அதே மாதிரி எஃபிஷியண்ட்டான மெத்தட். இட் இஸ் யூஸ்வலி டன் பை அட்டாச்சிங் த அயர்ன் ட்ரில்ஸ் டு த டிராக்டர். இது எப்படி பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிராக்டரில் அயர்ன் ட்ரில்லை வந்துட்டு அட்டாச் பண்ணிடுவாங்க. சீட் ட்ரில்ஸ் என்ஷூர் தட் சீட்ஸ் ஆர் பிளான்டட் அட் ஈக்குவல் இன்டர்வல்ஸ் அண்ட் ஆர் கரெக்ட் டெப்த் இன் த சாயில். ஸோ அப்படின்னு இது பண்ணும்போது அந்த சீட் ட்ரில்ஸ் என்ன பண்ணுன்னா அந்த சீட்ஸை வந்துட்டு ஈக்குவல் இன்டர்வல்ஸ் அது ஸ்பேஸ் கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த சாயில் அது அந்த சீடை வந்துட்டு கரெக்ட் டெப்த்தில் வந்துட்டு அது பிளான்ட் அதாவது விதைச்சிடும் அப்படிங்கிறாங்க. ஸோ செகண்ட் மெத்தட் இஸ் சீட் ட்ரில். இட் இஸ் ஏ மாடர்ன் மெத்தட் ஆஃப் சோயிங். ஸோ சோயிங்கில் இருக்கக்கூடிய மாடர்ன் மெத்தட். ஸோ ஹேண்ட் சோவிங்கை விட ரொம்ப எஃபிஷியண்ட்டான மெத்தட், அதே மாதிரி ஒரு பெட்டர் மெத்தட் தான். ஸோ இதை யூஸ்வலாக எப்படி பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிராக்டர்ஸில் வந்துட்டு அந்த அயர்ன் ட்ரில்ஸ் அதாவது சீட் ட்ரில்ஸை வந்துட்டு அட்டாச் பண்ணிவிடுவாங்க. ஸோ அட்டாச் பண்ணதுக்கு அப்புறம் அந்த சீட் ட்ரில்ஸ் என்ன பண்ணுன்னா அந்த சீட்ஸை வந்துட்டு சாயிலில் ஒரு கரெக்ட் டெப்த்துலேயும் கிவன் நம்ம அந்த ஸ்பேஸ் இடையில இருக்கக்கூடிய ஸ்பேஸ் வந்துட்டு ஈக்குவலாகவும் வந்துட்டு அது வந்துட்டு பிளான் பண்ணிவிடும். ஸோ அதான் வந்துட்டு சீட் ட்ரில் அப்படிமோ. ஸோ தேர்ட் மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிப்ளிங். ஸோ டிப்ளிங் அப்படின்னு என்னென்னு பாருங்கள்.
It is the placement of seed material in a furrow, pit or a hole at predetermined spacing with a dibble, more commonly by hand. ஸோ இது என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டிப்ளிங்கில் சீட்ஸ் இருக்குல்ல, அந்த சீட்ஸை வந்துட்டு ஃபரோ அப்படின்னா குழி இல்லாட்டி ஹோல் போட்டு ஒரு கரெக்ட் ஸ்பேஸிங்கில் வந்துட்டு ஹேண்டை வச்சு அதை வந்துட்டு சோப் பண்ணுவாங்க. பாருங்கள், இதுதான் வந்துட்டு டிப்ளிங். ஸோ வந்துட்டு கரெக்டாக குழி மாதிரி தோண்டி அது கரெக்ட் இடையில கரெக்ட் ஸ்பேஸ் வச்சு ஹேண்ட் மூலயமா வந்துட்டு அதை வந்துட்டு சோப் பண்ணுவாங்க. மோர் காமன்லி பை ஹேண்ட். சாயில் அரௌண்ட் த ஹோல் இஸ் ப்ரெஸ்டு வித் ஹேண்ட் ஆர் லெக் ஃபார் மாய்ஸ்ட் சாயில் கான்டாக்ட். ஸோ வந்துட்டு அந்த ஹோல் இருக்குல்ல, சாயிலை சுற்றி அந்த ஹோல் என்ன பண்ணுவாங்கன்னா ஹேண்டை வச்சோ இல்லை லெக்கை வச்சோ காலை வச்சோ கையை வச்சோ ப்ரெஸ் பண்ணுவாங்க. எதுக்கு அப்படின்னா அந்த சாயில் வந்துட்டு மாய்ஸ்ட் சாயில் வந்துட்டு கான்டாக்டுக்கு வர்றக்காக. ஸோ இதான் வந்துட்டு டிப்ளிங் மெத்தட். ஸோ டிப்ளிங் அப்படிங்கிறது வந்துட்டு சீட் மெட்டீரியலை வந்துட்டு ஃபரோ, பிட் இல்லாட்டி ஹோலில் வந்துட்டு டெட்டர்மைன்டு பிளேஸில் வந்துட்டு டிபிள் பண்ணுவாங்க, புதைச்சிருவாங்க. ஸோ மோர் காமனாக வந்துட்டு ஹேண்டை வச்சு தான் பண்ணுவாங்க. ஸோ இதான் வந்துட்டு டிப்ளிங் மெத்தட். ஸோ செகண்ட் ஸ்டேஜ் இஸ் சோயிங் ஆஃப் சீட் ஸ்டேஜ். ஸோ இது என்ன பண்ணுவாங்கன்னா சாயில் ப்ரிப்ரேஷன் ஓவர் ஆனதுக்கப்புறம் சீட்ஸை வந்து சோப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சோயிங் அப்படிங்கிறது ஒரு ஆக்சுவல் ப்ராசஸ் தான். அதில் வந்துட்டு சீட்ஸை வந்துட்டு பிளான் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்படி நம்ம பிளான் பண்ணக்கூடிய சீட்ஸை வந்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் செலக்ட் பண்ணணும். அதோட குவாலிட்டியை பேஸ் பண்ணி அதை கேர்ஃபுல்லாக செலக்ட் பண்ணணும். ஸோ அந்த சீட்ஸை சோப் பண்ணுறதுக்கு வந்து 3 மெத்தட்ஸ் இருக்குது. ஹேண்ட் மூலியமாகவும் பண்ணலாம், நெக்ஸ்ட்டு சீட் ட்ரில் வச்சு பண்ணலாம், டிப்ளிங் ப்ராசஸ்லேயும் பண்ணலாம். ஸோ ஹேண்ட் மூலிமா பார்க்கும்போது இந்த சீட்ஸை வந்து ஸ்கேட்டர் பண்ணிடுவாங்க. இது ரொம்பவே எக்கனாமி பெனிஃபிஷியல் மெத்தட் தான். நெக்ஸ்ட்டு சீட் ட்ரில்னு பார்க்கும்போது இது ஒரு மாடர்ன் மெத்தட். சோயிங் சீட்ஸை சோப் பண்ணக்கூடியதில் ஒரு மாடர்ன் மெத்தட் தான் வந்துட்டு இந்த சீட் ட்ரில். இது வந்துட்டு ஹேண்ட் சோவிங்கை விட ரொம்ப பெட்டரான ரொம்ப எஃபிஷியண்ட்டான மெத்தட் தான். ஸோ இது எப்படி பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிராக்டரில் அந்த அயர்ன் ட்ரில்ஸை அட்டாச் பண்ணிவிட்டு அந்த அயர்ன் ட்ரில்ஸ் மூலிமா அந்த சீட்ஸை வந்துட்டு சாயிலில் கரெக்ட் டெப்த்துலேயும் கரெக்ட் ஈக்குவல் ஸ்பேஸ்லேயும் வந்துட்டு அதை வந்துட்டு பிளான் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட்டு டிபிளிங் அப்படிங்கிறது வந்துட்டு இதுவும் சீட் மெட்டீரியலை வந்துட்டு ஒரு குழி மாதிரி தோண்டி அதில் வந்துட்டு ஹேண்டை வச்சு அப்படியே இது பண்ணிகிட்டே கரெக்ட் ஸ்பேஸில் வந்துட்டு சோப் பண்ணிகிட்டே வருவாங்க. ஸோ இதான் வந்துட்டு டிபிளிங். நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் தேர்ட் ஸ்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆடிங் மென்யூஸ் அண்ட் ஃபர்டிலைசர்ஸ். The substance which are added to the soil in the form of nutrients to enhance the growth of plants are called manure or fertilizer. So manure fertilizer அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த சப்ஸ்டன்ஸில் வந்துட்டு எந்தெந்த சப்ஸ்டன்ஸில் சாயிலில் வந்துட்டு ஆட் பண்ணுறோம், எந்த ஃபார்ம்லனா நியூட்ரியன்ட் ஃபார்மில் சாயிலில் எந்தெந்த சப்ஸ்டன்ஸை ஆட் பண்ணுறோம் அதைத்தான் வந்துட்டு மென்யூர் இல்லாட்டி ஃபர்டிலைசர்ஸ்னு சொல்லுவாங்க. அது என்ன பண்ணுன்னா அந்த பிளான்ட்டோட க்ரோத்தை வந்துட்டு என்ஹான்ஸ் பண்ணும், ப்ரொமோட் பண்ணும். அதான் சொல்கிறாங்க த சப்ஸ்டன்சஸ் விச் ஆர் ஆடட் டு த சாயில் இன் த ஃபார்ம் ஆஃப் நியூட்ரியன்ஸ் டு என்ஹான்ஸ் த growth of plants are called manure and fertilizers. The term fertility refers to the inherent capacity of a soil to supply nutrients to crop plants in adequate amounts and in a suitable proportion. These nutrients are essential for the growth of the plants. So fertility அப்படிங்கிற term எதை ரெஃபர் பண்ணுதுன்னா இன்ஹெரிட்டன் கெப்பாசிட்டி, ஒரு சாயிலோட கெப்பாசிட்டி, அந்த சாயில் சப்ளை பண்ணக்கூடிய நியூட்ரியன்ஸ், கிராப்புக்கு சப்ளை பண்ணக்கூடிய நியூட்ரியன்ஸ் அடிக்குவேட் அமௌண்ட்டில் கரெக்ட் ப்ரொபோர்ஷனில் அந்த சாயில் சப்ளை பண்ணக்கூடிய நியூட்ரியன்ஸு தான் அந்த சாயிலோட கெப்பாசிட்டி. அதை சப்ளை பண்ணுறக்கு அந்த நியூட்ரியன்ஸை சப்ளை பண்ணுறக்கு சாயிலோட கெப்பாசிட்டி தான் என்னென்னு சொல்கிறோன்னா ஃபர்டிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். These nutrients are essential for the growth of plants. ஸோ இந்த நியூட்ரியன்ஸ் வந்துட்டு பிளான்ட்டோட க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப எசென்ஷியல். Manure is an organic substance obtained from the decomposition of plant and animal wastes. ஸோ மென்யூர் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் தான். அந்த சப்ஸ்டன்ஸ் நமக்கு எப்படி கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட் அண்ட் அனிமல் வேஸ்டஸ் வந்துட்டு டீகம்போஸ் ஆகிட்டு அந்த சப்ஸ்டன்ஸ் நமக்கு கிடைக்கும். Farmers dump plant and animal waste in a pit at open places and allow it to decompose. ஸோ ஃபார்மர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா பிட் அப்படின்னு வந்துட்டு ஒரு பெரிய குழி மாதிரி தோண்டிடுவாங்க. ஸோ தோண்டிட்டு அதில் வந்துட்டு அனிமல் அண்ட் பிளான்ட் வேஸ்டஸை போட்டு அதை டீகம்போஸ் ஓப்பன் ஸ்பேஸில் போட்டு அதை டீகம்போஸ் ஆகிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க.
The decomposed matter is used as an organic manure. ஸோ செவரல் மந்த்ஸ் ஆச்சு அப்படின்னா அது டீகம்போஸ் ஆகிடும். ஸோ அந்த டீகம்போஸ் ஆன மேட்டரை வந்துட்டு ஆர்கானிக் மென்யூராக நம்ம யூஸ் பண்ணுவோம். ரெகுலர் அடிஷன் ஆஃப் ஆர்கானிக் மென்யூர் helps to maintain the soil fertility, protecting them from wind and water erosion and preventing nutrient losses through runoff and leaching. ஸோ வந்துட்டு ரெகுலராக இந்த ஆர்கானிக் மென்யூர்ஸை நம்ம ஆட் பண்ண அது என்ன பண்ணுன்னா சாயிலோட ஃபர்டிலிட்டியை மெயின்டைன் பண்ணும். அதே மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணும். சாயில் வந்துட்டு விண்டிலிருந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ வாட்டர் எரோஷன் இல்லாமல் நியூட்ரியன்ஸ் லாஸு போகாமல் அதை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணும். This also increases water holding capacity, soil aggregation, soil aeration and permeability. இது எந்த இன்க்ரீஸ் பண்ணுன்னா வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி, அந்த சாயிலோட வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டியும் இன்க்ரீஸ் பண்ணும். அந்த சாயில் ஏரேஷன், அதாவது இந்த ஏர் போகிறக்கான அந்த ஏரேஷன் ப்ராசஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி பெர்மியபிலிட்டியாகவும் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசர்ஸ். ஸோ இப்போ பார்த்தது நம்ம மேன்யூர் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ஃபெர்டிலைசர்ஸ்னால் என்னென்னு பாருங்கள். Fertilizer is a substance which is added to the soil to improve plant growth and yield. ஸோ ஃபர்டிலைசருங்கிறது வந்துட்டு இது ஒரு சப்ஸ்டன்ஸ் தான். இதை வந்துட்டு நம்ம சாயில் ஆட் பண்ணுவோம். எதுக்கு ஆட் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட் நல்லா க்ரோ ஆகணும், அதே மாதிரி ஹை அமௌண்ட் ஆஃப் ஈல்டை வந்துட்டு நமக்கு தரணும் அப்படிங்கிறக்காக. ஃபர்டிலைசர்ஸ் ஆர் கம்போஸ்ட் மெயின்லி ஆஃப் யூரியா, அமோனியம் சல்ஃபேட், சூப்பர் பாஸ்பேட், potash and NPK, நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம். ஸோ இந்த ஃபர்டிலைசர்ஸ் வந்துட்டு எதனால் கம்போஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்க, யூரியா, அமோனியம் சல்ஃபேட், சூப்பர் பாஸ்பேட், பொட்டாஷ் அண்ட் நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் இதனால் கம்போஸ் ஆகிருக்கும். The use of synthetic fertilizers has significantly improved the quantity of food available today, although their long-term use is debated by environmentalists. ஸோ இந்த சிந்தட்டிக் ஃபர்டிலைசர்ஸை நம்ம யூஸ் பண்ணுறது மூலிமா இது என்ன பண்ணும், இம்ப்ரூவ் பண்ணால் ஃபுட் குவான்டிட்டியை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணும். அதாவது இப்போ டுடேஸில் இருக்கக்கூடிய ஃபுட் குவான்டிட்டியை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ அதான் சொல்கிறாங்க, என்விரான்மெண்டலிஸ்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்துட்டு தேர்ட் ஸ்டேஜ், ஆடிங் மென்யூர் அண்ட் ஃபர்டிலைசர். ஸோ ஆடிங் மென்யூர் எதுக்கு பண்ணுறோன்னா அந்த பிளான்ட்டோட க்ரோத் நல்லா என்ஹான்ஸ் ஆகணும், அதில் எந்த விதமான பிரச்சனையும் வந்துடக்கூடாது, ஏதாச்சும் ஒரு இது வந்துட்டு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஆட் பண்ணுவோம். ஸோ மென்யூர்ஸில் ஆர்கானிக் மென்யூர் வந்துட்டு எதுலேருந்து கிடைக்கும்னா ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ், இது ஒரு ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ். ஸோ பிளான்ட் அண்ட் அனிமல் வேஸ்ட்டை டீகம்போஸ் பண்ணுறது மூலமா நமக்கு மென்யூர் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஃபெர்டிலைசர் அப்படிங்கிறது வந்துட்டு இப்போ சாயில் ஆட் பண்ணுவோம். எதுக்குன்னா பிளான்ட் வந்துட்டு நல்லா க்ரோ ஆகணும், அதே மாதிரி ஹை அமௌண்ட் ஆஃப் ஈல்டை வந்துட்டு தரணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இதான் வந்துட்டு தேர்ட் ஸ்டேஜ். ஸோ நம்ம இன்றைக்கி கிளாஸில் செகண்ட் அண்ட் தேர்ட் ஸ்டேஜ் பேசிக் ப்ராக்டிசஸ் ஆஃப் க்ராப் ப்ரொடக்ஷனில் செகண்ட் ஸ்டேஜ் சீட்ஸை சோ பண்ணுறதும், தேர்ட் ஸ்டேஜ் மென்யூர்ஸ் அண்ட் ஃபர்டிலைசர்ஸை ஆட் பண்ணுறது பார்த்தோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் என்ன பார்க்கலாம்னா இரிகேஷன் வந்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த கிளாஸில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.